வணக்கம். சிந்தனைக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பீகார் மாநிலத்தினுடைய சட்டமன்ற தேர்தல் வருகின்ற நவம்பர் 6, 11 ஆகிய 2 தேதிகளில் 2 கட்டங்களாக நடக்க இருக்கிறது. 243 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட பீகாருக்கான சட்டமன்ற தேர்தல் என்பது மிக மிக முக்கியமான ஒரு தேர்தலாக அங்கே பார்க்கப்படுகிறது. 2 கட்ட தேர்தலுக்குமான வேட்புமனு தாக்கலும் முடிவடைந்து விட்ட ஒரு நிலையில் அங்கே 2 அணிகளாக 2 கூட்டணிகளாக இருக்கின்றன. ஒன்று பாஜக ஜனதா தளத்தினுடைய தலைமை இரண்டும் இணைந்திருக்கின்ற என்டிஏ கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது. அடுத்ததாக மகா கத்பந்தன் என்று சொல்லப்படுகின்ற காங்கிரஸ், ஆர்ஜேடி போன்ற கட்சிகள் அடங்கிய ஒரு கூட்டணி இருக்கிறது. இதில் 2 கட்சிகளுமே வேட்புமனுக்களை தாக்கல் செய்வதற்கான நாள் முடிந்துவிட்ட ஒரு நிலையில் அந்த தேர்தல் களம் இப்பொழுது பிரச்சார களமாக மாறி இருக்கிறது. அங்கே எந்த மாதிரியான சூழல் நிலவுகிறது? இந்த தேர்தல் களம் என்பது இந்தியா கூட்டணிக்கு, ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணிக்கு எப்படிப்பட்ட ஒரு நிலையை அது பெற்றுத்தரும் என்பதோடு அங்கே என்ன மாதிரியான கூட்டணி காட்சிகள் நிலவுகின்றன என்பதும் இங்கே முக்கியமாக நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. பீகாரை பொறுத்தவரை கூட்டணி ஆட்சிதான் பெரும்பான்மையாக இதுவரை இருந்திருக்கிறது. அந்த சூழலை வைத்துத்தான் நாம் இந்த தேர்தலையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. நாம் பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திமுகவின் சார்பில் வழக்கறிஞர் மதிவாணன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் திரு கனகராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதேபோல் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் சார்பில் தமிழ்நாட்டிலிருந்து, பீகாரிலிருந்து தற்போது நம்மோடு வழக்கறிஞர் குமரவேல் அவர்களும் இணைய இருக்கிறார். முதலில் 2 பேருடைய கருத்துக்களை நாம் கேட்கலாம். இருக்கும் வணக்கம். மதிவாணன் சார், இப்போது தேர்தல், பீகார் தேர்தல் நடக்கிறது. பீகார் அப்படிங்கிறது இந்தியா கூட்டணியில் ஒரு முக்கியமான அங்கம் வகிக்கின்ற கட்சிகள் இருக்கின்ற ஒரு சூழலில் அங்கே இருக்கிற தேர்தல் எப்படி பார்க்குறீங்க? இன்னும் நிறைய கேள்விகளுக்கு விடை தெரியாமலே அந்த தேர்தல் நடத்தப்படுகிறது அப்படின்றது ஒரு பக்கம் இருக்குல்ல. அதாவது பாரதிய ஜனதா, குறிப்பாக மோடி அவர்கள் 2014 ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த மாநிலத்திலையுமே அவங்க நேரடியாக ஆட்சியை பிடிச்சதே கிடையாது. சுமார் 247 எம்எல்ஏக்கு மேலே விலைக்கு வாங்கி பல்வேறு மாநிலங்களில் ஆட்சியை கொல்லைப்புறமாக தான் அவங்க பிடிச்சிருக்காங்க. அதற்கு பின்னாடி அவங்களுக்கு சிபிஐ, இடி, இன்கம் டேக்ஸு அந்த மாதிரியான தன்னாட்சி பெற்ற அமைப்புகள்லாம் அவங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டது. அதன் பிறகு என்ன பண்ணாங்கன்னா, நேரடியாக இந்திய தேர்தல் ஆணையத்தையே தன்னோட கட்டுப்பாட்டில் எடுத்தாங்க. அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, இந்திய தேர்தல் ஆணையர் நியமன மசோதான்னு ஒன்று கொண்டு அதில் தனக்கு தேவைப்பட்ட ஒரு ஆளை நியமிக்கின்ற ஒரு முடிவு பண்ணி அதில் வெளிப்படையாகவே உச்சநீதிமன்ற நீதிபதியை நீக்கிட்டு தன்னால் நியமிக்கப்படுற ஒரு அமைச்சரை கொண்டு 3ல் 2 பேர் சப்போர்ட் பண்ணால் போதுன்னு சொல்லிட்டு ஒரு தேர்தல் ஆணையரை நியமித்தாங்க. அப்போது ஒட்டுமொத்த இந்தியாவுடைய தேர்தலே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இவ்வளோ பெரிய ஜனநாயக நாட்டில் எது ஆணி வேறு மாதிரி இருக்கோ அதுவே இன்றைக்கி மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஜனநாயகத்தில் மக்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆயுதமே வாக்கு செலுத்துறது தான். அந்த போலி வாக்காளர் என்று பீகாரில் எத்தனை லட்சம், 52 லட்சத்துக்கு மேலே நீக்கப்பட்டிருக்கு. அதை பற்றி எந்த இடத்துலையுமே பதில் சொல்ல தயாராக இல்லை. எஸ்ஐஆர் எனப்படுற சிறப்பு திருத்தம் இது தேவையில்லாத ஒரு விஷயம். அதை கொண்டு இத்தனை லட்சம் பேர் நீக்கிட்டு நெஞ்சம் நிமித்தி பேசுகிறாங்க நேர்மையாக தேர்தல் நடத்துகிறேன்னு சொல்லிட்டு. எல்லாத்தையுமே எல்லா தன்னாட்சி பெற்ற அமைப்புகளும் தனக்கு கூட்டணியாக வச்சு, எல்லா கட்சியும் யாரை கூட்டணி வச்சுப்பாங்கன்னா தன்னை மாதிரி ஒரு இயக்கத்தை கூட்டணி வச்சுருப்பாங்க, இல்லைன்னா இன்னொரு கட்சியை கூட்டணி வச்சுப்பாங்க. ஆனால் இவங்க மட்டும், பிஜேபி மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னாட்சி பெற்ற அமைப்புகள் எல்லாத்தையுமே தன்னோட வேலையாட்கள் மாதிரி செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. போதாததுக்கு இந்திய ஒன்றிய பட்ஜெட் இந்த ஆண்டு வாசிக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா வாய்க்கு வந்ததெல்லாம் அந்த பீகாருக்கு வாரி கொடுத்தாங்க. நாம் இங்கே பாதிக்கப்படும் போது பேரிடர் நிவாரண நிதி கேட்டால் எந்த இடத்துலையுமே பணம் கொடுக்கறதில்ல. ஆனால் பீகாருக்கு பார்த்தீங்கன்னா சுமார் 11,500 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க ஒன்றிய பட்ஜெட்டில். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வெள்ள பாதிப்பை தடுக்கிறதுக்கு பல்வேறு திட்டங்கள், அதே மாதிரி சுற்றுலாக்குன்னு பல்வேறு திட்டங்கள். இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தில் சிறப்பு நிதி கொடுக்குறாங்க. கயா மற்றும் புத்தகயா கோயில்களை மேம்படுத்தப்படுன்றாங்க. மக்னா வாரியம் அமைக்கப்படுன்றாங்க. ஐஐடி பட்னா விரிவாக்கப்படுன்றாங்க. அதே மாதிரி கிரீன்ஃபீல்டு விமான நிலையம் பட்னாவில் அமைக்கப்படுன்றாங்க. இப்படி மேற்கு கோசி கால்வாய் திட்டத்தை அமல்படுத்தப்படுறாங்க ஒன்றிய பட்ஜெட்டில். ஆனால் அதே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எந்த நிதி கேட்டாலும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கல. இது போதாததுக்கு அதன் பிறகு தொடர்ச்சியாக இப்போ சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நான் சொல்கிறது, அந்த மாநிலத்தில் நிதிஷ்குமார் தொடர்ச்சியாக முதலமைச்சராக இருக்கார். அவர் பேரை அங்கே நிதிஷ்குமார்ன்றதை விட இவ்வளவு விஷயங்களையும் அவங்க ஒதுக்கி இருக்காங்க. பீகார் அந்த காலகட்டத்தில் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இது என்ன பீகாருக்கான பட்ஜெட்டா அல்லது அப்படின்லாம் கேட்டாங்க தான். ஆனால்
எப்பொழுதுமே ஒரு மாநிலத்தில் தேர்தல் அடுத்து வரப்போகிறது அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போதோ அல்லது அங்கே வந்து தான் ஆட்சியை பிடித்தாக வேண்டும் அப்படின்னு ஒன்றியத்தில் இருக்கின்ற கட்சி நினைக்கும் போதோ அந்த மாநிலத்திற்கு கூடுதலாக திட்டங்களை அறிவிப்பதும் நிதிகளை ஒதுக்கீடு செய்வதும் அப்படிங்கிறது இயல்பான ஒரு விஷயம் தானே. அது அப்படிதானே நடக்கும். அது இயல்பான விஷயம்லாம் கிடையாது. இவ்வளவு திட்டங்கள் நாங்கள் என்ன சொல்றோம்னா மாற்றாந்தாய் மனப்பான்மையோட செயல்படாதீங்கன்னு தான் நாங்கள் சொல்றோம். முதல்ல இருந்து நாம ₹1 கொடுத்தா நமக்கு வந்து எவ்வளவு நிதி கொடுக்குறாங்க, அவங்க ₹1 நிதி கொடுத்தா ₹2.73 கொடுக்குறீங்க. அப்ப என்ன மாதிரியான கணக்கு இது? அப்ப இந்த வேறுபாடு எப்படி நீங்க காட்டுறீங்க? நீங்க சமீப காலமா நான் வந்து பீகார் முடிச்சுட்டு அப்புறம் பொதுவான விஷயங்கள் நான் சொல்றேன். இந்த பீகார் எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ₹10,000 பெண்களுக்கு அக்கௌண்ட்ல போடுறாங்க. எங்க இருந்து போட்டாங்கன்னே தெரியல. என்ன இது என்ன கணக்குனே தெரியல. எல்லாருமே தேர்தல் முடிஞ்சதற்கு பிறகுதான் அதெல்லாம் வந்து செயல்படுத்துவாங்க. வேக வேகமா பண்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுறவங்களுக்கு ₹3000 நிதி அனுப்புறாங்க. முதியோர் தொகை வந்து ₹300 இருந்து ₹6000 போடுறாங்க. பத்திரிகையாளர்கள் ஊக்கத்தொகைன்னு சொல்லிட்டு ₹15,000. கொத்தனார் சித்தாளுக்கு வந்து ₹3000 மாசம். வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாசம் ₹1000. கல்லூரி மாணவர்களுக்கு ₹4000. தினக்கூலிகளுக்கு ₹3000. இதெல்லாம் என்ன மாதிரியான கணக்குனே தெரியாம இஷ்டத்துக்கு அக்கௌண்ட்ல வருது, பணம் வருது, ஓட்டு தாமரைக்கு போடுங்க மெசேஜ் வருது. இது எல்லாமே பொதுவெளியில இருக்கு. இந்திய தேர்தல் ஆணையம் கண்டுக்கவே மாட்டுது. அப்ப இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு என்ன பிரச்சனைனா அது பிஜேபியோட அடியாளா செயல்படுது. சரி, பேசலாம். நம்ம தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் நிறைய இருக்கு. பீகாரில் எப்படி இருக்கிறது கண்டிப்பா அடுத்தடுத்து நம்ம பேசலாம். கனகராஜ் சார், உங்களுடைய பார்வை, அதாவது பீகாரை பொறுத்தவரை பீகார் தேர்தலை ஒட்டித்தான் வந்து அந்த வாக்காளர் தீவிர திருத்தம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பேசு பொருளானது. அங்கிருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா தேர்தலில் என்ன நடந்துச்சு, கர்நாடகா தேர்தலில் என்ன நடந்துச்சு, இது எல்லாவற்றையும் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பெரிய டெமோலாம் வந்து காட்டினாரு. எல்லா குற்றச்சாட்டுகளும் வைக்கப்பட்டன. ஆனால் இப்போ அதெல்லாம் அப்படியே இருக்கு. ஆனால் இதோ நவம்பர் 6-11 வந்து பீகாரில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற போகிறது. இது முதல்ல உங்களுடைய கருத்தை இதை ஒட்டி பதிவு பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம். அதாவது உண்மையிலே எதிர்கட்சிகள், அதாவது இந்தியா கூட்டணி இன்னும் கொஞ்சம் விகரசா செயல்பட்டுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முழுமையாக தோல்வியடைவோம் என்று அவர்கள் எல்லா சர்வேயும் முடிச்சு தெரிஞ்சதுனாலதான் முதல்ல எலெக்ஷன் கமிஷனை அவங்க வந்து தங்களுடைய ரொம்ப அப்பட்டமா தெரியறத கொண்டு வர்றாங்க. நீங்க இதெல்லாம் உங்க எல்லாத்தையும் நாங்க மாத்திட்டோம், சரி பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு பின்னணியில ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் அவங்க 1ஆம் தேதி ஃபைனல் லிஸ்ட் வெளியிட்ட பிறகு ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் என்ன சொல்றாங்கன்னா 14,35,000 வாக்குகள், ஒரே ஆளு 2 ஐடி வச்சிருக்காங்க, உறவினர்கள் பேரு ஒத்து போகுது, வயசு மட்டும் அதிகபட்சம் 5 வயசு டிஃபர் ஆகுது. அப்படியே ஒரே வயசு இருக்கிறவங்களும் இருக்காங்க, அவங்க 0 to 5 சொல்றாங்க, அதிகபட்சம் 5 வயசு. இந்த 14,35,000 வாக்காளர்களை 3,42,000 வாக்காளர்கள் 100% ஒத்து போகுது. 2 இடத்துல அவங்களுக்கு வாக்குகள் இருக்கு. 100% ஒத்து போறது. நான் பேசுறதுக்கு கேக்குது சார்? கேக்குது. ஒண்ணு. இதே போல அவங்க சொல்லியிருக்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு விஷயம் என்னன்னா 2,42,000 அட்ரஸ்ல 20 வாக்காளர்களும் அதுக்கு மேலையும் இருக்காங்க. அதிகபட்சமாக 865 வாக்காளர்கள் ஒரு போலி அட்ரஸ்ல இருக்காங்க. பல்வேறு ஜாதிகள், பல்வேறு மதங்களை சார்ந்தவர்கள் ஒரே அட்ரஸ்ல இருக்கதா 865 பேர் வச்சிருக்காங்க. இதுல 20 பேருக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய 2,42,000 அட்ரஸ்ல 1,32,00,000 வாக்காளர்கள் இருக்காங்க. இது போலி வாக்கான்னு எடுத்துக்கிறதா எப்படின்னு தெரியல. இதுல அடுத்த விஷயம் என்னன்னா, இது மொத்தமும் அப்படித்தான் அவங்க சொல்றாங்க. ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் வந்து ரொம்ப தைரியமா நாங்க அப்படித்தான் சொல்றாங்க. 3வது அம்சம், இந்த நீங்க கூட சொன்னீங்க தேர்தலுக்கு முன்னால சில திட்டங்கள் அறிவிப்பாங்கிறது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான விஷயங்களை அமல்படுத்துறது கூட நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன்.
ஆனா இப்ப சமீபத்துல வந்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன சொல்லுதுன்னா, மகாராஷ்டிரால தேர்தலுக்கு முன்னால இதே மாதிரி 3 மாதங்களுக்கான இந்த தொகை, இங்க உரிமை தொகையை கொடுக்கும்போது ரெவடி கல்ச்சர், இது வேஸ்ட், இது அப்படி எல்லாம் பேசினவங்க மகாராஷ்டிரா தேர்தலுக்கு முன்னால கொடுத்தாங்க. பட் இப்ப என்னன்னா ஆர்டிஐல என்ன வெளியே வந்திருக்கு அப்படின்னா, பெண்களுக்கு கொடுக்க வேண்டியதுல ஒரு 12,451 பேருக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 165 கோடி ரூபாய் டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காங்க. இவங்க ஆண்கள். பெண்கள் உரிமை தொகை எப்படி போச்சுன்னு தெரியல. அதே போல பெண்கள்ல இதுவரை கண்டுபிடிச்சதுல 77,980 பேருக்கு கிட்டத்தட்ட 1,00,000 பேருன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னெலிஜிபிளா, தகுதியற்ற நபர்களுக்கு, ஒரே குடும்பத்துல 2 பேர் அல்லது கணவனுக்கும் மனைவிக்கும் கொடுக்கறது, அல்லது அரசு ஊழியரா இருக்கிறவங்களுக்கு கொடுக்கற, குடும்பத்துல இருக்கவங்களுக்கு கொடுக்கறது என்று கொடுத்திருக்காங்க. இப்ப இனிமே நீங்க அதை கண்டுபிடிச்சு சொல்லி அவங்க அதெல்லாம் ரத்து பண்ண கூட கூடும். இது மகாராஷ்டிரால நீங்க சொல்றது. நான் சொல்றது மகாராஷ்டிரால. ஆனா இப்ப அந்த வாக்குகள் திரும்ப அவங்களுக்கு விழுந்திருக்கும். தகுதியற்ற நபர்களுக்கு கொடுக்கறாங்கன்னா அதெல்லாம் மேனேஜ் பண்ணி தான் சொல்லியிருப்பாங்க. இப்ப இவங்க சொன்ன 75 லட்சம் பேர்ல எவ்வளவு பேருக்கு தகுதியற்றவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியாது. நீங்க தேர்தல் ஆணையத்தை பற்றி பேசுகிற போது அது நடுநிலை தவறிவிட்டதெல்லாம் சொல்லக்கூடாது. அது அவரு பாஜகவின் அடியாள்னு சொன்னாரு. எக்ஸாக்ட்லி அது பொருந்தும். நீங்க அதை மறந்துடக்கூடாது ஆக்சுவலா. எனவே நீங்க கொஞ்சம் நடுநிலை தவறிட்டாங்க, கொஞ்சம் அவங்களுக்கு சாதகமா பண்ணிட்டாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. அது பாஜகவினுடைய எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையம் கிட்டத்தட்ட 98.2 விழுக்காடு வாக்காளர்களிடமிருந்து நாங்கள் அந்த ஆவணங்களை பெற்றிருக்கிறோம், அவங்க எங்களுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அது கொஞ்சம் சரி செய்யப்பட்டது அப்படின்னு தானே பொருள். நீங்க இல்ல, அதுலதான் ப்ராப்ளம் இருக்கு. இப்ப இவங்க சொன்னதுக்கு ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவும் அதே போல யோகேந்திர யாதவ் அதே தினத்துல நினைக்கிறேன் 5ஆம் தேதியோ 6ஆம் தேதியோ யோகேந்திர யாதவ் டெல்லியில இருந்து வர்ற இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். இதை ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா இந்நேரம் அதாவது 1.32 கோடி வாக்காளர்கள், 1,32,00,000 வாக்காளர்கள் 20 பேருக்கும் அதிகமாக இருக்கிறாங்க, ஒரே வீட்டுல 20 பேரும் அதுக்கு அதிகமாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது நீங்க அதுக்கு பதில் கூட சொல்லையே, அப்படி இல்லைன்னு கூட சொல்லையே. இப்ப அதனுடைய விளைவு என்ன ஆகும் அப்படிங்கிறது இருக்கு. ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவும் சொல்ல, இங்கேயும் சொல்ல. நீங்க டாக்குமெண்ட் வாங்கிட்டோன்னு இவங்க சொல்றாங்கல்ல, என்ன டாக்குமெண்ட் வாங்கினாங்கன்னு நான் என்ன கேக்குறேன், 865 பேர் ஒரு வீட்டுல பிப்ரா தொகுதியில, அவங்க சொல்றது பிப்ரா தொகுதியில, பிப்ரா தொகுதியில ஒரு அட்ரஸ்ல 865 பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க. நம்பர் 6 வீட்டு நம்பர்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க 865 பேர் இருக்கிறது, அதாவது தேர்தல் கமிஷனுடைய விதிமுறைகளின்படியே 10 வாக்காளர்களுக்கு அதிகமாக ஒரு இடத்துல இருந்தா அதை திரும்பவும் ஒரு தடவை செக் பண்ணணும்னு இருக்கும்போது 865 வாக்காளர்கள் ஒரு வீட்டு எண்ணில் இருக்கும்போது அதை பத்தி கண்டுக்காத இந்த தேர்தல் ஆணையத்தை நீங்க என்ன சொல்லுவீங்க? எனவே இந்தியா கூட்டணி பலமா இருக்கிறது மட்டும் கிடையாது, கூட்டணி பவர்ஃபுல்லா பிரச்சாரம் பண்றது மட்டும் கிடையாது. ஆக்சுவலா போலி வாக்காளர்களை தடுக்கணும், வாக்கு எண்ணிக்கையின் போது சரியா இருக்கணும். அதே போல பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் இவ்வளவுதான் பதிவு செய்யப்பட்டிருக்குங்கிறத உத்தரவாதப்படுத்திட்டு வரணும். போன தடவை நாடாளுமன்ற தேர்தலின் போது அவங்க 5 ஆரம்பத்துல சொன்னதுக்கும் இறுதியில சொன்னதுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகள், அதாவது பதிவு செய்யப்பட்டதாக சொன்ன வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் இடையே 5 கோடி வாக்குகள் வித்தியாசம் இருந்தது. இதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். பீகாரில் இருந்து ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் சார்பில் வழக்கறிஞர் குமரவேல் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். கருத்துக்களை கேட்கலாம். குமரவேல் சார் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். பீகாரில் இப்ப எப்படி அரசியல் களம் இருக்கிறது? ஏன்னா 2 கட்ட வேட்புமனு தாக்கலும் முடிஞ்சிருச்சு, பிரச்சாரம் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது அப்படின்லாம் செய்திகள் இங்க வந்துட்டு இருக்கு. அங்க எப்படி இருக்கு சூழல் அப்படின்றது முதல்ல சொல்லுங்க.
பீகார்ல வந்துட்டு இப்போ வந்து தேர்தல் காலம் ரொம்ப வந்துட்டு பரபரப்பா தான் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு ஆர்ஜேடிக்கு வந்துட்டு ஒரு சீட் வந்துட்டு போன நாமினேஷன் வந்துட்டு கன்சலேஷனை வந்துட்டு ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்துட்டு மதுரா தொகுதியில வந்துட்டு முன்னாள் மந்திரி வந்துட்டு ஜிதேந்திரா வந்து ஆல்ரெடி வந்துட்டு நாமினேஷன் அவருக்கு ஆப்போசிட்டா வந்துட்டு ஃபைல் பண்ண ஒருத்தரோட நாமினேஷன் வந்துட்டு தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. இப்போ வந்துட்டு அவர் வந்துட்டு ஆல்ரெடி வின்னிங் ஸ்டேஜ்ல இருக்காரு. ஏன்னா அவர் தொடர்ந்து வந்துட்டு 15 வருஷமா வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு அவர் ஜெயிச்சு இருக்காரு. இந்த வருஷமா வந்து ஜெயிக்கிறாரு. இது வந்துட்டு 240 தொகுதியில வந்து ஒரு தொகுதி வந்துட்டு இப்போ வந்து எங்களுக்கு வந்துட்டு தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு தொகுதி ஆர்ஜேடிக்கு உறுதியாயிருச்சுன்னு சொல்றீங்களா? ஆமா ஆமா. ஏன்னா வந்துட்டு ஆல்ரெடி அவர் வந்துட்டு 3 டர்ம்ஸ் வந்துட்டு எம்எல்ஏவா இருந்தாரு. லாஸ்ட் டைம் வந்து மினிஸ்டரா இருந்தாரு. சரி, ஓகே. இப்போ வந்துட்டு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டணி இந்தியா அலைன்ஸ் கூட்டணியே வந்து அங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன்னா வந்துட்டு இப்போ மற்ற கூட்டணி சார்பில் வந்துட்டு போன வாட்டி நாங்க வந்து 144 தொகுதியில வந்து நின்றோம் ஆர்ஜேடி. ஆனா இந்த வாட்டி ஒரு சீட்டு வந்து நாங்க வந்து கம்மியா தான் நிக்கிறோம். 143 சீட்டு வந்து நிக்கிறோம். காங்கிரஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து போன வாட்டி 70 சீட்டு, இந்த வாட்டி 60 சீட்டு வந்து நிக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து வந்துட்டு மற்ற கூட்டணியில இருக்கிறவங்க எல்லாருமே வந்து உள்ள வந்துட்டு ஜாயின் பண்ணிருக்காங்க. ஏன்னா போன வாட்டி பாத்தீங்கன்னா விகாஸ் ஆஃப் இந்தியன் பார்ட்டின்னு ஒண்ணு இருக்கு, விஏசி. அவங்க வந்து மீனவர் சமுதாயத்தை ரொம்ப சார்ந்தவங்க. இந்த வந்து கங்கை ஓரத்துல இருக்கிற நதிகள்ல இருக்கிற மாவட்டம் தொகுதிகள் வந்துட்டு அவங்களோட ஓட்டு சதவீதம் ரொம்ப ஜாஸ்தி. அவங்களும் வந்து கடைசி தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜேடி கூட தான் இருந்தாங்க. ஆனா கடைசி கட்டத்துல என்டிஏ வந்துட்டு ஒரு கேம் பிளே பண்ணி அவங்க வந்துட்டு அந்த பார்ட்டில இருந்து பிரிச்சு ஆர்ஜேல பிரிச்சு என்டிஏக்கு வந்து கூட்டு போனாங்க. ஆனா இப்போ வந்துட்டு அவங்க வந்து ஆர்ஜேல தான் இருக்காங்க. ஏன்னா என்டிஏல போயிட்ட அப்புறம் அந்த கட்சியை வந்து 2ஆ உடைச்சிட்டாங்க. அந்த கட்சியில வந்துட்டு ஜெயிச்ச எம்எல்ஏ வந்துட்டு அப்படியே என்டிஏக்கு வந்து மூவ் ஆனாங்க. இப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு செஞ்சது தப்புன்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஆர்ஜேடில வந்திருக்காங்க. இப்போ அந்த கட்சிக்கு வந்து 15 சீட் வந்து கொடுக்கறதால வந்துட்டு காங்கிரஸுக்கும் ஆர்ஜேடிக்கும் சீட்டு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி அதுல வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இந்தியா அலைன்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா வந்து கங்கை ரிவர்ஸ்ல வந்துட்டு இருக்கிற ஓட்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அந்த தொகுதி ஓட்டம் வந்துட்டு இந்த டைம் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்தியா அலைன்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா போன வாட்டியா பாத்தீங்கன்னா வெறும் ஒரு 6 தொகுதி 8 தொகுதியில தான் வந்து நம்ம வந்து மெஜாரிட்டியை வந்து இழந்திருக்கோம். அந்த வந்து பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த வாட்டியும் வந்துட்டு அந்த 15 தொகுதியில வந்துட்டு ஒரு நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. போன வாட்டி பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்டுக்கு வந்துட்டு ரொம்ப கம்மி தான் கொடுத்தோம். ஆனா இந்த வாட்டி கொஞ்சம் ஜாஸ்தியா கொடுத்துருக்கோம். ஏன்னா கம்யூனிஸ்டுக்கு வந்துட்டு போன வாட்டி வந்துட்டு கம்யூனிஸ்ட் எம்எல்ஏன்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து பீகார்ல வந்துட்டு ஒரு மேஜரான கம்யூனிஸ்ட். இந்த டைம் போன வாட்டி வந்து 19 தொகுதி கொடுத்துருக்கோம். இந்த வாட்டி 20 தொகுதி வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கம்யூனிஸ்டுக்கு வந்துட்டு போன வாட்டி வந்துட்டு 6 தொகுதி கொடுத்துருந்தோம். இந்த வாட்டி 9 தொகுதி கொடுத்துருக்கோம். கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட்க்கு வந்துட்டு அதே 4 தொகுதி தான் வந்து கொடுத்துருக்கோம். கூட வந்துட்டு ஒரு சின்ன கட்சி வந்து இணைச்சிருக்கோம், ஐஐபின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க வந்து இந்தியா கூட்டணி ரொம்ப பலமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க சொல்லியிருக்கீங்க. என்னென்ன கட்சிகள் எல்லாம் கூடுதலாக வந்து சேர்ந்திருக்கிறது இந்த அணியில் அப்படிங்கிறதையும் நீங்க வந்து பட்டியல் போட்டிருக்கீங்க. ரொம்ப நல்ல விஷயம், உண்மையிலே நம்பிக்கையா இருக்கு. ஆனா வருகின்ற செய்திகள் பாத்தீங்கன்னா தொகுதி பங்கீடு அப்படிங்கிறதுல பிரதான கட்சிகளான ஆர்ஜேடிக்கும் காங்கிரஸுக்குமே வந்து ஒரு புரிதல் இல்லாத ஒரு சூழல் அங்க இருக்கு அப்படின்னு தானே இப்போ வந்து செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஒரு பெரிய குழப்பம் இருக்கு அங்க அப்படின்னு சொல்ற செய்திகள் வருது. இல்ல மேடம், அது வந்துட்டு மோடி மீடியா வந்துட்டு அது வந்து பொய்யான பிரச்சாரம் வந்துட்டு பரப்பின்னு இருக்காங்க. ஏன்னா நல்லா பார்த்திருக்காங்க. போன வாரமே வந்துட்டு ஆர்ஜேடி வந்துட்டு காங்கிரஸும் வந்துட்டு 2 பேரும் சேர்ந்துதான் வந்துட்டு மீட்டிங் கொடுத்தாங்க. இப்ப எல்லா நாமினேஷனும் வந்து முடிஞ்சிச்சு. இப்ப அடுத்த வந்துட்டு தேஜ பிரச்சாரம் வந்து ஆரம்பிக்க போறாங்க. அதுல வந்து ராகுல் காந்தியும் பிளஸ் வந்துட்டு காங்கிரஸ் தலைவரும் மல்லிகார்ஜுன ஐயாவும் வந்துட்டு பிரச்சாரத்துக்கு வர போறாங்க. அது வந்துட்டு அடுத்த வாரத்திலேயே உங்களுக்கு வந்து தெரிய வரும். அது வந்துட்டு ஒரு பிம்பம் வந்துட்டு கிரியேட் பண்றாங்க. என்டிஏ கூட்டணி இந்த மாதிரி வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதை மக்களுக்கு கிட்ட வந்துட்டு ஒரு வந்துட்டு மாயத்தை உருவாக்கி அதை வந்து ஓட்டு பிரிக்கிறதுக்கு வந்து அவங்க ட்ரை பண்றாங்க. மத்தபடி வந்துட்டு எதுவுமே இல்ல. எது வருங்காலத்துல ஏன்னா வந்துட்டு நம்மளோட மேனிஃபெஸ்டோ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்ம என்ன வந்துட்டு மேனிஃபெஸ்டோ வந்து கொடுத்துருக்கோம்னா ஒரு வீட்டுல வந்துட்டு ஒருத்தருக்கு கவர்மெண்ட் ஜாப்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். அது வந்துட்டு மெயினா வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அங்க இருக்க மக்களுக்கு வந்து ரொம்ப வந்துட்டு அது வந்து ரொம்ப புத்துணர்ச்சி கொடுத்துருக்கு. அதெல்லாம் வந்துட்டு போன வாட்டியே வந்துட்டு ஆர்ஜேடிக்கு கொடுத்தாங்க. ஏன்னா கடைசி கட்டத்துல ஐயா முன்னாடி சொன்னாரு எத்தனை சதவீத ஓட்டு பதிவா இருக்கோ அத்தனை சதவீத ஓட்டம் வந்துட்டு எண்ணம் ஒரு கரெக்டா இருக்கு இல்லையான்னு சொல்லிட்டு பாக்கணும். கடைசி டைம்ல வந்துட்டு போன வாட்டி பாத்தீங்கன்னா நானே வந்து கலைஞர் ஸ்டேஜ்ல வந்துட்டு எலெக்ஷன் ரிசல்ட் அப்ப நான் இருந்தேன். 9 மணி வரைக்கும் டிபேட்ஸ் வந்து போயிருந்தது. அது வரைக்கும் கூட வந்துட்டு பீகாரோட எலெக்ஷன் வந்துட்டு நம்மளுக்கு வந்து தெரியல. அது வந்து கடைசி கட்டம் மறுநாள் 3 மணி வரைக்கும் தெரிய வந்துடும். அதே மாதிரி இந்த வாட்டியும் வந்துட்டு நடக்கிறதுக்கு இல்லாம வந்துட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நிறைய எடுக்கிறாங்க. ரெண்டாவது வந்துட்டு மேனிஃபெஸ்டோ ரொம்ப இருக்கு. ஏன்னா பீகார்ல இருக்கவங்களுக்கு வந்துட்டு ஒருத்தருக்கு வந்துட்டு ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப்,
அது இல்லாம வந்துட்டு மகளிருக்கு வந்துட்டு இங்க வந்துட்டு ஐயா வந்துட்டு மு.க. ஸ்டாலின் ஐயா வந்துட்டு 1000 ரூபாய் வந்து மகளிர் உதவி திட்டம் வந்து சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி வந்துட்டு அங்கேயும் வந்துட்டு மகளிர் உதவி திட்டம் வந்துட்டு இருக்கு. அது வந்து 2500 ரூபாய் வந்துட்டு கொடுக்குறாங்க. அது இல்ல கண்டிப்பா குமரவேல், இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது அங்க 2500 கொடுக்க போகிறார்கள் பீகாரில் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இன்னும் நிறைய அரசு வேலை, குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை அப்படிங்கிற தேர்தல் வாக்குறுதி வந்து இந்த கூட்டணி கொடுத்திருக்கோம்னு சொல்லிட்டு, ஆனா இது எல்லாவற்றையும் தாண்டி பாத்தீங்கன்னா பாஜக கூட்டணி சார்பில் பெண்களினுடைய அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா இப்பவே 10,000 ரூபாய் டெபாசிட் பண்ணிட்டாங்க. முதியோர் உதவித்தொகை வந்து கிட்டத்தட்ட 300 ரூபாயிலிருந்து 6000 ரூபாய் வரைக்கும் தேர்தலுக்கு முன்னாடியே அவங்க எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்றப்போ இது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாதா உங்களுடைய கூட்டணிக்கான அந்த ஓட் பேங்க்ல? அது பாதிப்பு இல்ல மேடம். அது வந்துட்டு உங்களுக்கு நல்லா தெரியுது. அது வந்துட்டு இப்போதைக்கு அவங்களுக்கு ஒரு பயம் வந்துச்சு. இதுக்கு மேல நம்மளால வந்துட்டு எந்த செய்தாலும் நம்மளால ஜெயிக்க முடியாது, இதாச்சும் நம்மள வந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வந்து பண்ணியிருக்காங்க. அந்த 10,000 ரூபாய் வந்துட்டு ஒரு மகளிருக்கும் வந்துட்டு அக்கௌண்ட்ல வந்து செலுத்திட்டாங்க. அந்த 10,000 ரூபாய் வந்துட்டு வெறும் 10,000 ரூபாய் வந்துட்டு எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்களுக்கு வருமா? வராது. எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு வேலை வாய்ப்பு எதுவுமே இல்லைன்னா அவங்களுக்கு வந்துட்டு அந்த 10,000 ரூபாய் வேஸ்டா தான் இருக்கும். ஆனா வந்துட்டு நம்மளோட வந்து ஆர்ஜே அலைன்ஸ்ல வந்துட்டு என்ன சொல்லிருக்கோம், இந்தியா அலைன்ஸ்ல வந்துட்டு வருஷத்துக்கு 1 லட்சம் வந்துட்டு சுய தொழில் வந்துட்டு உருவாக்குறதுக்கு வந்துட்டு நிதி உதவி வந்து தரப்படுறாங்க. அப்போ 1 லட்சம் வந்துட்டு வருஷத்துக்கு கொடுக்கும் போது அப்போ வந்து 10,000 கம்பேர் பண்ணும்போது இந்த 1 லட்சம். ரெண்டாவது வந்துட்டு ஒரு குடும்பத்துல இருக்கிறவருக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தாலே போதும், உங்களுக்கு மாசம் 15,000 ரூபாய் வரப்போகுது. அப்ப 15,000 வந்துச்சுன்னா உங்களுக்கு 10,000 கம்பேர் பண்ணும்போது இந்த 15,000 ரூபாய் மாசம் 15,000 ரூபாய். கண்டிப்பாக அதாவது மாதம் மகளிர் உரிமை தொகை 2500 அப்படின்றது உங்களுக்கு மாதம் கிடைச்சிக்கிட்டே வரும் அந்த ஆட்சி நீடிக்கிற வரைக்கும் அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லையா? நீங்க சொன்ன மாதிரி இந்த 10,000 அப்படின்றது ஒன் டைம் டெபாசிட்டா அல்லது அதுக்கப்புறம் தொடருமா அப்படிங்கிறது ஏற்கனவே மகாராஷ்டிராவில் நடந்த குழப்பத்தை கனகராஜ் சார் சொன்னாரு. அதிலிருந்தே வந்து அந்த மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம் நாம. அப்படி இணைப்பில் இருங்க குமரவேல், நம்ம தொடர்ந்து நம்ம பேசலாம். ஓகேவா? மதிவாணன் சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா இவ்வளோ டெபாசிட்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இது எல்லாவற்றையும் தாண்டி அங்கே இன்னொரு பெரிய பிரச்சனை அப்படின்றது என்னன்னா, இப்போது அந்த மக்கள் வந்து எதையும் அப்படியே நம்பி விடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து உங்களை போன்றவர்கள்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. இங்கே இருக்கிற மாதிரியான ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறது அங்கே இருக்கிற மக்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இது எல்லாமே வந்து அவங்கக்கிட்ட ஒரு உடனடியாக ஒரு 10,000 ரூபாய் கையில் கிடைக்கிது, உடனடியாக ஒரு 6,000 ரூபாய் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வருது அப்படின்றப்போ ஒரு பெரிய ஒரு விஷயமாக தானே அந்த மக்களுக்கு தெரியும். அதில் அது வந்து ஒரு மாற்றத்தை வந்து அங்கே ஏற்படுத்தாதா? இல்லை, அதாவது நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் கல்வியில் வந்து முன்னேறிட்டே இருக்குது, அதில் எந்த மாதிரி மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் இந்த மோடின்ற இந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பேச்சிலேருந்து அவர் எப்படி மாறுறாருன்றது ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் அதுக்கு வெளிப்படையாக தெரியும். குஜராத்துடைய முதலமைச்சராக இருக்கும்போது அவர் பேசினது, பிரதமராக ஆனதுக்கப்புறம் அவர் பேசினது, உதாரணத்துக்கு ஆதார் கார்டை அவர் எதிர்த்தார், லோக்பாலை வந்து ஆதரிச்சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஃப்டிஐயை வந்து எதிர்த்தார். ஆனால் அதெல்லாம் முதலமைச்சராக இருக்கும்போது எதிர்த்தார், பிரதமராக இருக்கும்போது மாற்றி பேசினார். இதை ஏன் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன்னா, பாஜகவுடைய மூத்த தலைவர் வந்து அஸ்வினி குமார்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் போய் இலவசங்கள் கொடுக்கறதை பற்றி ஒரு வழக்கு ஒன்று பதிவு பண்ணுறாரு. அதுக்கு அடுத்த கூட்டத்தில் மோடி அவர்கள் பேசுனது என்னென்னா, ரெவிடி கல்ச்சர், இலவசங்கள் இந்த நாட்டோட பொருளாதாரத்தை அழிக்குதுன்ட்டு ஒரு அதிமேதாவி மாதிரி ஒரு இடத்துல பேசணும். அவருக்கு வந்து தன்னுடைய கார்பரேட் நண்பர்களுக்கு 35 லட்சம் கோடியை விட்டு தரும்போதெல்லாம் தெரியாத இந்த நாட்டுடைய பொருளாதார விழுதுன்றது, ஏழைகளுக்கு கொடுக்குற காசை பற்றி கணக்கு பார்த்து ரொம்ப பேசினார். ஆனால் அந்த பிரதமர் மோடி தான் இன்னைக்கு என்ன பண்ணுறாருன்னா, நம்மளுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மகளிர் உரிமை தொகையை கொண்டு வந்தார். அதை இன்னைக்கு ஃபாலோ பண்ணி அதே மகளிர் உரிமை தொகையை வச்சு உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சி பிடிச்சிட்டார், அதே மகளிர் உரிமை தொகையை வச்சு மத்திய பிரதேசத்தில் ஆட்சி பிடிச்சிட்டார், அதே மகளிர் உரிமை தொகையை வந்து கர்நாடகாவில் அவர் சொன்னார், அதே மகளிர் உரிமை தொகை தான் இன்னைக்கு பீகாரை பற்றி பேசியிருக்கார். என்னன்னா பீகாரில் முன்னாடியே போடுறாங்க அந்த காசை. ஓகே, அப்போது நம்மளை காப்பி அடித்து பண்ணுற அந்த மோடி அவர்கள் ஏன் அப்போ பேசும்போது மாற்றி பேசினார்? அப்போ அவருக்கு தெரியாதா இன்றைக்கி நம்ம என்ன பேசுகிறோம், நம்ம பிரதமர் பதவியில் இருக்கிறோம், நம்மளோட வார்த்தைக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குன்னு தெரியாதா? இந்த மோடியோட பேச்சில் மக்கள் யாருக்குமே, இந்தியாவில் இருக்கிற எந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கும் நம்பிக்கை இல்லை, அவங்க எல்லாமே வந்து விழிப்படைந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம், அதுதான் என்னோட கருத்து. ஏன்னா அவர் இந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசுகிறார், நம்மளுடைய திட்டங்களை காப்பி அடிக்கிறார். அதே மாதிரி வந்து கலைஞர் மகளிர் இந்த இலவச பயண இருக்குல்ல, அந்த பஸ் போக்குவரத்து திட்டத்தை வந்து இதே உத்தரப்பிரதேசில் அவங்க நடைமுறைப்படுத்துகிறாங்க, இதே குஜராத்தில் நடைமுறைப்படுத்துகிறாங்க. அப்போ அந்த திட்டத்தை கொண்டு வந்தது நாம, அதை காப்பி அடித்து நடைமுறைப்படுத்துறது நீங்கள். ஆனால் மேடையில் பேசும்போது என்ன சொல்கிறீங்க, அது இலவச கலாச்சாரம்னு பேசுகிறீங்க. அப்போ இந்த பிரதமர் பதவியில் இருக்கிற உங்களுக்கு எதுக்கு இந்த டபுள் ஸ்டாண்ட்? ஓகே,
ஒன்று இந்த பக்கம் நில்லுங்க, நேர்மையற்ற ஒரு பேச்சாக அது ஒன்று இருக்கிறது. இந்த பக்கம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க, இல்லை கொடுக்கணும்னு சொல்லணும். அப்போ தோல்வியோட பீகார் தோல்வி பயத்தில் ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றி எங்கேயுமே பேசாத மோடி அவர்கள் பீகாரில் தான் போய் பேசினார். சரி, முதல் பதில் வந்து அங்கே தான் சொன்னார். அப்போது பெஹல்காம் அட்டாக்கு அப்புறம் ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்ததுக்கப்புறம் தேர்தலில் இந்த நாட்டுடைய இராணுவத்தை வச்சு அரசியல் பண்ண நபர் மோடி அவர்கள். அது இப்ப பீகார் தேர்தலிலும் அது தொடர்கிறது அப்படின்னு தேர்தல் வரைக்கும் அதை பேசுறாருன்னு சொல்றேன் நான். Okay. அதை பேசுறாரு, அதுல மாற்று கருத்தே கிடையாது. சரி, ஓகே. அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா தன்னுடைய தேர்தல் வெற்றிக்காக எந்த எல்லைக்கும் போறாரு. இந்த ராணுவத்தை பத்தி கவலைப்படல, இந்த மக்களை பத்தி கவலைப்படல, இந்த எல்லைகள் பத்தி கவலைப்படல, இந்த நாட்டுடைய பொருளாதார பத்தி கவலைப்படல, ஏதோ பத்தியும் கவலைப்படல. இந்த நாட்டுடைய பிரதமர் ஓகே, வெற்றி, தேர்தல் வெற்றி வேணும். சரி, பல்டி குமாரை வச்சு நீங்க எவ்வளவு நாளைக்கு எங்க காலத்தை ஓட்ட முடியும்? நாளைக்கு பல்டி குமார் வந்து ஒரு 40-45 தொகுதியில் யாரு பல்டி குமார்? நிதிஷ்குமாருக்கு அந்த ஊர்ல மக்கள் சொல்ற பேர் வந்து பல்டி குமார். ஓ, அப்படியா? 3 மாசத்துக்கு ஒரு தடவை 6 மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு கூட்டணி மாத்திக்கிட்டே இருப்பார். அதனால அவர் தொடர்ச்சியாக முதலமைச்சரா இருக்கார். சரி, சோ அந்த நிதிஷ்குமார் இன்னைக்கு உங்க கூட இருப்பார். நீங்க இன்னைக்கு நம்புறீங்க, நாளைக்கு அது உண்மையா இருக்குமான்றது தெரியாது. ஆனா இன்னைக்கு நீங்களுடைய ஒட்டுமொத்த தேர்தலையும் அந்த ஆணையத்தையுமே வந்து உங்களுடைய கைப்பாவையா நீங்க கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி இப்போ அடுத்து இந்த தேர்தலிலேயே இதுக்கு அப்புறமே வந்து நிதிஷ்குமார் உங்களோட இருப்பாரா இல்லையா அப்படின்னு நீங்க சந்தேகமா சொல்றீங்க. ஆனா அந்த சந்தேகம் பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசினுடைய நாற்காலியே இன்றைக்கு வந்து அதில் ஒரு காலாக வந்து நிதிஷ்குமார் தானே இருக்காரு. ஆமா, அதனால அள்ளி அள்ளி கொடுக்கிறது. உண்மையா பாதிக்கப்படுற எந்த மக்களுக்கும் கொடுக்காம இதை வச்சு அரசியல் ஆதாயம் தர்றதுக்கு ஓட்டு வாங்கறதுக்காக பீகாருக்கு அள்ளி அள்ளி கொடுத்துன்னு இருக்காங்க. இதான் நிதர்சனமான உண்மை. கனகராஜ் சார், இப்போ நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி எலெக்ஷன் கமிஷனுடைய இத்தனை சிக்கல்கள், அவங்க ஏற்படுத்தக்கூடிய தடைகள் எல்லாம் இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்க சொல்லிட்டே வந்தீங்க. அப்போ இப்படி ஒரு மோசமான சூழல்ல இந்தியா கூட்டணியினுடைய அந்த ஒற்றுமையும் இணைந்து செயல்படுதல் அப்படிங்கிறதும் இங்கே வந்து ஒரு பெரிய சிக்கலுக்குள்ளாயிருக்கிறது அப்படிங்கிற செய்திகளும் வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா இப்போ ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா வந்து கூட்டணியிலிருந்து வெளியில போயிடுச்சு. நாங்கள் வந்து அவர்களை எதிர்த்து வந்து தேர்தலில் வந்து வேலை செய்வோம், அவங்க போட்டியிடலைன்னு அறிவிச்சிட்டாங்க. இருந்தாலும் அந்த கட்சிகளுக்கு எதிராக நாங்கள் வேலை செய்வோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. இதை எப்படி சார் இதை பார்க்குறீங்க? இதெல்லாம் ஒரு பெரிய தாக்கத்தை அங்கே ஏற்படுத்துமா? இல்லை, அதான் இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப சீரியஸானதுன்னு பார்க்குறேன். அதாவது ஒரு இந்தியா கூட்டணி கட்சிகள் பாசிச அபாயத்தை, பிஜேபியை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைக்கிற அதே நேரத்தில் பாசிச அபாயம் குறித்து பொதுவா பேசுறதும், ஒரு தேர்தல் வரும்போது இதுல சிக்கல் வர்றது மாதிரி நடந்து கொள்வதும் எந்த வகையிலையும் உதவி செய்யாது. நண்பர் குமரவேல் சொன்னாரு அந்த டிஃபரன்சஸ் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஆனா ஃப்ரெண்ட்லி கண்டஸ்ட்ங்கிறதெல்லாம் எந்த வகையிலையும் பிரயோஜனப்படாது. அவரு அங்கிருந்து பேசுறாரு, நிறைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் அவங்க எடுத்திருப்பாங்க. நம்ம கிராமத்துல ஒண்ணு சொல்லுவாங்க, கள்ளம் பரிசா காப்பாம் பரிசா அப்படின்னு ஒரு சொலவடை ஒண்ணு உண்டு. போன தடவை வாக்கு எண்ணிக்கை கிட்டத்தட்ட நான் இப்ப செக் பண்ணேன், அது நிறைவடைகிற போது 18 மணி நேரம் ஆயிருக்கு. அது அந்த மெஜாரிட்டி தெரிகிறதுக்கு, அதாவது கிளியர் கட்டா தெரிகிறதுக்கு 15 மணி நேரம் ஆயிருக்கு. ஆக்சுவலா இங்கெல்லாம் நீங்க வந்து பெரும்பாலான இடங்கள்ல பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 2 சில தொகுதிகள் முன்ன பின்ன இருக்கலாம். ஆனா மேக்சிமம் நீங்க 12-1 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். 11 அப்படி நடந்த தொகுதிகள்ல 11 தொகுதியில 1000க்கும் குறைவா தான் வாக்கு வித்தியாசம். அது எல்லாம் ஆர்ஜேடி முன்னால இருந்து, அதுலயும் குறிப்பாக பிஜேபிக்கும் ஆர்ஜேடிக்கும் இருந்த இடங்கள்ல தான் அவங்க அதை பண்ணாங்க. 12 ஓட்டு வித்தியாசத்துல லீடிங்ல இருந்த இடத்துல திடீர்னு பிஜேபி ஜெயிச்சிட்டாங்கன்னு அவங்க சொன்னாங்க. 40 சீட்ல 3500 ஓட்டுக்கும் குறைவான வித்தியாசம் தான். இது எல்லாத்தையுமே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க போன தடவை மாதிரியே இந்த தடவை, போன தடவை எலெக்ஷன் கமிஷனை கவுண்டிங் சமயத்துல அவங்க பயன்படுத்தினாங்க. இப்ப அப்படி இல்ல, வாக்கு சேர்ப்பு வாக்கு நீக்கம் இந்த ஸ்டேஜ்ல இருந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. வருது. நான் ஆக்சுவலா இப்போ நண்பர் சொன்னார் இல்லையா, ஒரு மினிஸ்டரோட நாமினேஷனை நாங்க வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு. அத கூட நான் வந்து அது இயல்பானது என்றெல்லாம் நான் பார்க்கல. ஒரு நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுல அந்த கட்சி
அதனுடைய வேட்பாளரையே நீக்கினவங்க அப்படின்னு சொல்லி தனக்கு வந்து யோகியதா அம்சத்தை கூட்டி காட்டி விட்டு இதுக்கு நேர் எதிரான வேலைகளை அவர்கள் டிக்ளேர் பண்ணும் போதும் எண்ணும் போதும் பண்ணுவாங்கங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் இந்தியா கூட்டணி கட்சிகள் ஒருங்கிணைந்து நிற்க வேண்டும். சார், இது ரொம்ப அதிதீவிர சந்தேகமா இருக்கே கனகராஜ் சார். உங்களுக்கு இந்த சந்தேகம் வரலையா? ஒரு ஜட்ஜு மத்திய பிரதேசத்துல இருக்காரு. இல்ல அதுல் ஸ்ரீதரன் இந்த கதை இப்போ நீங்க அவர் வந்து சத்தீஸ்கருக்கு டிரான்ஸ்பர் பண்றதா இருந்து இப்போ அலகாபாத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காங்களா? இப்ப நம்ம பலதையும் கடந்து போயிருவோம். அவர் எங்க இருக்காரு? ஜம்மு காஷ்மீர்ல இருக்காரு. பப்ளிக் சேஃப்டி ஆக்ட்ல நீங்க வந்து பிரிவென்டிவ் டிடென்ஷன் பண்ண எல்லாத்துக்கிட்டையும் இந்த ஹேமந்த் சோரன் கேஸ்ல கேட்டது மாதிரியே இந்த கேஸ்ல என்ன கேட்கிறாரு, யோ நீ உள்ள பிடிச்சு வைக்கணும்னா முதல்ல காரணத்தை சொல்லு, இல்லாம பண்ண மாட்டேன்னு ஒரு எல்லாத்தையும் ரிலீஸ் பண்றாரு. அவரு இன்று வரையிலும் இருந்திருந்தா அவர் தான் இங்க சிஜே, எங்க ஜம்மு காஷ்மீர் கோர்ட்ல அந்த சிஜே போஸ்டுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக அவரை தூக்கி எங்க அடிக்கிறாங்க? மத்திய பிரதேசத்துக்கு அடிக்கிறாங்க. ஆக்சுவலா மத்திய பிரதேசத்துல இருந்து எங்கேயாவது மாத்துங்கன்னு சொன்னது என் பொண்ணு இங்க அட்வொகேட்டா இருக்காங்க, எனவே நான் இங்க பிராக்டிஸ் பண்ண விரும்பலைன்னு தான் அவர் சொல்லிட்டு போறாரு. இங்க கொண்டு வராங்க. சத்தீஸ்கருக்கு போனா அவர் 2வது இடத்துல இருப்பார். எல்லா விதமான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூலையும் தலையிட முடியும். அடுத்து சிஜேவாவும் வருவாரு. இப்ப அலகாபாத் கோர்ட்டுக்கு 7வது இடத்துக்கு. இதெல்லாம் நான் சொல்ல, இந்தியன் எக்ஸ்பிரஸ் முந்தா நாள் எழுதி இருக்க தலையங்கத்துல எழுதியிருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அதீத கற்பனைன்னு சொல்றீங்கல்ல, பதிவான வாக்குகளை விட 5 கோடி வாக்குகளை அதிகமாக எண்ண முடியுமா? நீங்க இந்த கேள்விக்கு யாராவது ஒருத்தர் பதில் சொன்னா தான் நம்ம அடுத்த ஸ்டேஜ் போக முடியும். அதாவது கற்பனை கெட்டாத வகையில். அதனாலதான் சொன்னேன், இங்கேயும் அங்கேயுமாக வரலாறு நெடுகிலும் சில பேரும் சில அதிகாரிகள் சில நேரங்களில் சில கட்சிகளுக்கு சாதகமாக செயல்பட்டு இருப்பார். ஆனால் ஒட்டுமொத்த தேர்தல் ஆணையத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அவங்க கூட்டணி சேர்ந்து போட்டி போடுறாங்க. உண்மையை சொன்னா எனக்கு இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய இந்த போராட்டம் போதுமானது அல்ல. இதையெல்லாம் சரி பண்ணாம தேர்தலுக்கே போயிருக்க கூடாதுங்கிறது தான் பர்சனலா என்னோட ஒப்பீனியன். குமரவேல் சார், இப்போ என்னன்னா இன்னொரு பக்கம் அங்க இருக்கிற மக்களினுடைய மனநிலை என்பதை தாண்டி இப்பொழுது ஆளுங்கட்சியாக இருக்கிற முதலமைச்சராக இருக்கிற நிதிஷ்குமார் அவர்கள் மீது அந்த மக்களுக்கு இருக்கின்ற ஒரு எண்ண ஓட்டம் அப்படிங்கிறது அங்கே எப்படி இருக்கிறது? ஏன்னா நிதிஷ்குமாருக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான் அங்கே இருக்குது அப்படின்றதான் வந்திருக்கிற செய்தியாக இருக்குது. ஆனாலும் பாஜக வந்து ஒரு பெரிய வலு சேர்க்கிறது அங்கே அப்படிங்கிறதும் ஒரு விஷயமாக இருக்கிறது இல்லையா? அங்கே எப்படி இருக்கு மக்களுடைய எண்ண ஓட்டம் அப்படின்றது நிதிஷ்குமார் அவர்களை பொறுத்தவரை எப்படி இருக்கு அவர்கள் மீது? நிதிஷ்குமாரை பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கு வந்துட்டு அவரோட உடல்நிலை வந்து ரொம்ப வந்து மோசமா இருக்கு. நிறைய வந்துட்டு ஒரு 6 மாசம் வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் வந்துட்டு மோடியே வந்துட்டு வருவாரு, கூட வந்துட்டு இவரும் இருப்பாரு. அப்ப அவரோட செயல்கள்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு முதிர்ச்சியோட அடைஞ்ச வந்து எப்படி வந்து இருப்பாங்களோ, ஒரு மனம் வந்துட்டு பாதிக்கப்பட்டு இருப்பாங்களோ அந்த மாதிரி செயல்ல தான் இருக்கு. அதனால மக்களோட வந்து மனநிலையை வந்துட்டு இவரை வந்துட்டு திருப்பியும் வந்து முதலமைச்சரா வந்துட்டு நம்ம வந்து எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசிக்கிற தன்மையில வந்துட்டு இருக்கிறாங்க. அதனால வந்துட்டு இப்போ ஐயா வந்து முன்னாடி சொல்லியிருந்தாரு வந்துட்டு பல்டி வந்துட்டு நிதிஷ்குமார் வந்து சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலா வந்துட்டு அவரோட பேரை வந்துட்டு பீகார்ல வந்துட்டு பல்டி மாமா தான் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா வந்துட்டு ஒரு தொகுதிக்கு வந்து அவர் வந்து பதவிக்காக, என்னோட பதவி வந்து நான் முதலமைச்சரா இருக்கிற பதவிக்காக நான் வந்து எந்த கட்சியானா மாறி மாறி போய்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பதவிக்காக மட்டும்தான் அவர் இருக்கிறாரு. அவருக்கு ஓட்டு வங்கின்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்கு, ஒரு சமுதாய ஓட்டு வங்கி. அந்த சமுதாயத்துக்கே வந்துட்டு அவர் வந்து நல்லது செஞ்சது இல்லை. ஏன்னா இப்போ அவரோட பதவியை காப்பாத்திக்குதான். இப்போ வந்துட்டு இந்த எலெக்ஷன்ல வந்துட்டு பீகார்ல வந்துட்டு ஆர்ஜேடி அலையன்ஸ் வந்துட்டு ஜெயிக்க போகுது. இந்தியா அலையன்ஸ் வந்து ஜெயிச்சுட்டு அப்புறம் அவங்க வந்துட்டு நிதிஷ்குமார் வந்துட்டு கன்ஃபார்மா வந்துட்டு அவங்களோட சைட்ல இருக்க எம்எல்ஏ எம்பி எல்லாமே வந்துட்டு என்டிஏ வந்துட்டு வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்போ வந்துட்டு அங்க இருக்க மெஜாரிட்டியா வந்துட்டு என்டிஏல இருந்து உடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நிதிஷ்குமார் வந்துட்டு அங்க இருக்க கொடுக்குற மெஜாரிட்டியும் வந்துட்டு சப்போர்ட்டும் வந்துட்டு விளைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் வந்துட்டு என்டிஏக்கும் வந்து அது வந்துட்டு ரொம்ப வந்துட்டு மைனஸ் பாயிண்ட். ஏன்னா நிதிஷ்குமார் வந்து போன வாட்டி பாத்தீங்கன்னா 135 தொகுதி கிட்ட வந்து நின்னாரு. ஆனா இந்த வாட்டி பாத்தீங்கன்னா வெறும் வந்துட்டு 2 பேரும் ஈக்குவலா நிக்கிறாங்க. ஓகே, 101 தொகுதியா நிக்கிறாங்க. ஆல்ரெடி வந்துட்டு ஒரு 34 தொகுதி வந்து கம்மி பண்ணிட்டு போறாரு. ஏன்னா வந்து ஒரு முதலமைச்சரா இருக்கிறவர் வந்துட்டு ஏன் 34 தொகுதியை வந்துட்டு விட்டு கொடுக்கணும் ஒரு என்டிஏக்கு? அதே வந்துட்டு அவரோட வந்துட்டு செயலாளர் தன்மை வந்துட்டு அங்க காமிக்குது. ஏன்னா வந்துட்டு அவரோட துணை முதலமைச்சரா இருக்கிறவர் வந்துட்டு நிதிஷ்குமாரை வந்துட்டு நான் ஜெயில போடுற வரைக்கும் நான் வந்து முண்டாக்க கைட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு சத்தியப்பிரமாணம் பண்ணவர். ஆனா வந்துட்டு கூட வந்துட்டு துணை முதலமைச்சரா வச்சிருக்காரு பிஜேபி சேர்ந்தவர்.
நித்திஷ்குமார். இதே வந்துட்டு நிதிஷ்குமாருக்கு வந்துட்டு பின்னாடி வந்துட்டு தலை மேல வந்து கட்சி வந்து நிறைய பேர் சுத்தின்னு இருக்கு. அந்த கட்சி வந்துட்டு எப்போ வந்து உழவும் பாத்தீங்கன்னா இந்த பீகார் எலெக்ஷன்ல நவம்பர் 14 நேரு ஐயோட பிறந்த நாள் அன்னைக்கு வந்துட்டு அந்த கட்சி வந்து நிதிஷ்குமார் தலையில வந்துட்டு உழவும். அதை வந்துட்டு அவர் வந்துட்டு என்டிஏ கூட்டணி அங்க இருக்க சப்போர்ட் வந்துட்டு விலகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. என்டிஏ கூட்டணி விலகி வந்துட்டாருன்னா அங்க இருக்க பிஜேபியோட சப்போர்ட்டர் வந்துட்டு மெஜாரிட்டியும் வந்து உடையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது இந்தியா அலைன்ஸுக்கு வந்து ரொம்ப வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த பீகார் எலெக்ஷன். இந்த பீகார் எலெக்ஷன் தான் நம்மளோட என்டிஏ கூட்டணி வந்து உடைக்கிறதுக்கு மெயின் பாயிண்ட். இல்ல கண்டிப்பா குமரவேல் சார், இப்ப இன்னொரு பக்கம் என்ன சார், நீங்க சொல்றீங்க இவங்க எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணின்னு சொல்லிட்டு அங்க வந்து சிராக் பஸ்வான் அவர்களுடைய லோக் ஜனசக்தி ஏறத்தாழ அங்கிருந்து வெளியில வந்துட்டாங்க. பாஜக என்டிஏ கூட்டணியிலிருந்து அவர் வந்து கருத்து மாறுபாடுகள் இருக்கிறது, அவர் வெளியில வந்துட்டார் அப்படிலாம் இருந்த செய்திகள் இன்னைக்கு அப்படியே ரிவர்ஸ் ஆயிருக்கு. அவர் வந்து அதே கூட்டணியில வந்து மறுபடியும் இருக்கிறாரு. அவருக்கு ஒரு 29 இடங்கள் வந்து சீட் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது அவங்களுக்கு ஒரு கூடுதல் பலம் தானே அது? இல்ல, அது வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு அவர் வந்துட்டு முன்னாடி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு சீட் வந்து ஒதுக்கிட்டாங்க. 25 தொகுதி வந்துட்டு ஒதுக்கிட்டாங்க. அதுல வந்துட்டு ஒரு சீட்டு வந்துட்டு இப்போ ஆல்ரெடி நாமினேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுல ஆர்ஜேடியோட எக்ஸ் மினிஸ்டர் வந்துட்டு இப்ப வந்து ஜெயிக்கிற வந்து சூழ்நிலை இருக்காருன்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் வந்து சொல்லியிருந்தேன். மீதி இருக்க 24 தொகுதியில வந்து நிக்கிறாரு. ஏன்னா போன வாட்டி பாத்தீங்கன்னா சிராஜ் பஸ்வானை வச்சுதான் வந்துட்டு நிதிஷ்குமாரோட சீட்டை வந்துட்டு உடைச்சாங்க பிஜேபி. ஏன்னா வந்துட்டு எங்கெங்கெல்லாம் வந்து நிதிஷ்குமார் நின்னாங்களோ அந்த இடத்துல வந்து சிராஜ் பஸ்வான் வந்துட்டு அவரோட வேட்பாளர் போட்டாரு. அந்த வேட்பாளரை போடும் போது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா நிதிஷ்குமாரோட ஓட்டு வங்கி குறைஞ்சது. ஏன்னா மெஜாரிட்டி வந்து நிதிஷ்குமாருக்கு இல்ல போன வாட்டி. வெறும் வந்து மெஜாரிட்டி இருக்குது பாத்தீங்கன்னா ஆர்ஜேடி தான் இருந்தது. ஒரு 2 சீட்டு கம்மியா வந்துட்டு பிஜேபி இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் வந்தார். அந்த மாதிரிதான் இருந்தது. இந்த வாட்டி வந்துட்டு வேற வழி இல்லை. ஏன்னா வந்துட்டு அவரோட மந்திரி பதவியும் இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. அந்த மந்திரி பதவியும் காப்பாற்றணும். அதெல்லாம் வந்துட்டு நிதிஷ்குமாரோட கூட வந்து நான் கூட்டணி போறேன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு 25 தொகுதியை இது பண்ணாரு. ரெண்டாவது வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டை வந்துட்டு அவர் வந்து குடுக்கறேன்னு சொன்னதால அவர் வந்து இருக்கிறாரு. ரெண்டாவது அவங்க சித்தப்பா வந்து பிரிஞ்சு வந்துட்டாரு. இப்போ சித்தப்பா பிரிஞ்சு வந்துட்டு அவர் தனியா வந்து ஆரம்பிக்கிறாரு. அப்போ வந்துட்டு அவரோட ஓட்டு வங்கி தனியா வந்துட்டு வெளியே வருது. ஏன்னா பஸ்வான் சமுதாயம் வந்துட்டு அங்க ஒரு பெரிய சமுதாயம். இப்போ ஓவைசியும் வந்து தனியா தான் போட்டியிடுறாரு. அவர் இந்தியா கூட்டணியில தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இப்போ பீகாரை பொறுத்தவரை ஓவைசி தனியா போட்டியிடுகிறார். அப்ப இந்த சிறுபான்மையினருடைய வாக்குகள் அப்படிங்கிறது இந்தியா கூட்டணியிலிருந்து பிரிவதற்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? இல்லங்க, ஏன்னா வந்து அங்க ஆர்ஜேடியோட வந்து பலமே வந்துட்டு எம்ஒய்ன்னு சொல்லுவாங்க. எம்ஒய்னா முஸ்லிம் யாதவ் ஓட்டு இதான் வந்து எம்ஒய்ன்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு போன எலெக்ஷன்ல வந்து இருந்தது. போன எலெக்ஷன்ல வந்துட்டு ஒய்எஸ்சி காங்கிரஸ் வந்து 5 சீட்டு ஜெயிச்சாங்க. அதுக்கு மெயின் காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜேடில இருந்து ஒரு 3 எம்எல்ஏ வந்து பிரிச்சு அந்த கட்சிக்கு போனாங்க. ஆனா வந்துட்டு அந்த கட்சியில வந்துட்டு அவங்க ஜெயிச்சாமோ பின்னாடியே வந்து ஆர்ஜேடில வந்து சேர்ந்துட்டு அவங்க வந்து போன வாட்டி வந்துட்டு மினிஸ்டர் பதவி வந்துட்டு அனுபவிச்சாங்க. அதே வந்துட்டு எம்எல்ஏ வந்து இந்த வாட்டி சீட்டு கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் வந்துட்டு ஓய்ஜி வந்துட்டு அங்க ஒரு ஓட்டு வங்கியை வந்து பிரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, ஆனா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதே மாதிரி வந்து ஜேஎம் வந்துட்டு ஆல்ரெடி வந்து போன ஐயா வந்து சொன்னாரு வந்துட்டு ஆர்ஜேடி கூட்டணி இல்லை. ஏன்னா போன வாட்டியே வந்து ஜேஎம் வந்துட்டு ஆர்ஜேடி கூட்டணியில இல்ல. அந்த ஜார்க்கண்ட் வந்து மாநில ஓரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய தொகுதிகள் இருக்கு. அந்த தொகுதிகள் எல்லாமே வந்துட்டு ஆர்ஜேடியும் காங்கிரஸும் வந்து ஜெயிச்சிருக்கு. அதுல ஒரே ஒரு வந்துட்டு சுயேட்சை எம்எல்ஏ வந்து ஜெயிச்சு வந்தாரு. மீதி இருக்கிறது வந்துட்டு அங்க இருக்க ஜார்க்கண்ட் மோர்ச்சா வந்துட்டு அந்த ஓட்டு வங்கி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பழங்குடியினர். அந்த பழங்குடியினர் ஓட்டு வங்கி வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு கம்யூனிஸ்ட் எம்எல் மூலியமா வந்துட்டு அந்த ஓட்டு வங்கி வந்துட்டு எங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. கண்டிப்பா இப்போ ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா நான் லாஸ்ட் டைம் சொல்லும்போது கொஞ்சம் தவறா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து எதிர்த்து எல்லாம் வேலை செய்ய போறது கிடையாது. ஆனா யாருக்கும் ஆதரவு இல்லை, எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை அப்படின்ற ஒரு நடுநிலையை வந்து அவங்க எடுக்கிறாங்க. அப்போ அது எப்படி வந்து உங்களுக்கு அந்த பழங்குடியின மக்களினுடைய வாக்குகள் அப்படிங்கிறது எந்த பக்கம் போகும்னு நினைக்கிறீங்க? பழங்குடியினர் வந்து வாக்குகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா வந்துட்டு ஆல்ரெடி வந்து ஜார்க்கண்ட் வந்துட்டு எங்க கூட்டணியில தான் இருக்கிறாங்க. அங்க வந்துட்டு எங்களுக்கு வந்து ஒரு எம்எல்ஏ மினிஸ்டர் இருக்காங்க, 5 வந்துட்டு எம்எல்ஏவும் இருக்கிறாங்க. ஆல்ரெடி வந்து சப்போர்ட்ல இருக்காங்க. இங்கே வந்துட்டு நாங்க வந்துட்டு ஒரு குறைஞ்ச வந்துட்டு சீட்டு வந்துட்டு கொடுக்குறோம் வந்து சொன்னாங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம வந்து இந்திய அலைன்ஸ் இங்க ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா அந்த மாநிலத்தோட தலைவர் வந்துட்டு அது வந்துட்டு விரும்பல. அதனால எங்களுக்கு வந்து இத்தனை சீட்டு வேணும்னு சொன்னதால அது வந்துட்டு அவங்க வந்து ஓகே வேற வழி இல்லாம அவங்களே வந்து பிரிஞ்சு வந்துட்டு வெளியே வந்திருக்காங்க. இப்போ வந்துட்டு அவங்க நாமினேஷன் வந்து பண்ணல அவ்வளவு சீட்டுல. அதெல்லாம் வந்து இப்போ வந்து இந்திய அலைன்ஸ்க்கு வந்து சப்போர்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது வந்துட்டு பேக்ரவுண்ட்ல வந்து பேச்சுவார்த்தை போயின்னு இருக்கு பீகாரோட. ஏன்னா வந்துட்டு எங்களுக்கு அங்க தலைவர் ஒருத்தர் இருக்காரு சஞ்சய் யாதவ்னு சொல்லிட்டு. அவரு வந்துட்டு உங்களுக்கு வந்து டீட்டெயிலா வந்து பேசின்னு இருக்காரு. ஏன்னா வந்துட்டு அவர் வந்து ஜார்க்கண்டோட மினிஸ்டர் வேற.
அவர் வந்துட்டு பேக்ரவுண்ட்ல பேசிட்டு அது வந்துட்டு நல்ல சமூகமா வந்துட்டு இந்த இன்னொரு ஒரு வாரத்துல கண்டிப்பா குமரவேல் சார் ரொம்ப நன்றி. ஒரு நம்பிக்கையான தகவல்களாக நீங்க அங்க இருந்து களத்திலிருந்து பீகார்ல இருந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. மிக்க நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு. நிறைவு கருத்தாக மதிவாணன் சார் உங்களுடைய கருத்து ரொம்ப சுருக்கமாக ப்ளீஸ். இல்லை, பாஜகன்ற கட்சி பிஜேபி இவங்க வந்து மக்களை நேரடியாக சந்திக்க திராணி இல்லாமல் கொல்லைப்புறமாக தன்னாட்சி பெற்ற அமைப்புகள்லாம் வந்து தன்னுடைய ஏஜெண்டாக பயன்படுத்தி எஸ்ஐஆர் என்ற படலை அந்த வாக்காளர் திருத்த பட்டியலை காரணமாக வச்சு இலவசங்களை இஷ்டத்துக்கு கொடுத்து எல்லாரையுமே பத்திரிகையாளர்கள் உட்பட எல்லாரையுமே வந்து விலைக்கு வாங்கக்கூடிய கட்டத்தில் வந்து பிஜேபி ரொம்ப தேர்தல் ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்கி தான் இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க. அவங்க நிச்சயமாக இதற்கான பதில் வந்து அந்த மாநில மக்கள் அவர்களுக்கு தோல்வியின் மூலயமா பரிசாக கொடுப்பாங்க. ஏன்னா இந்த நாட்டில் தூக்கி வீசி எறியப்பட வேண்டிய ஒரு கட்சி பாஜக தான். ஏன்னா இவங்களுடைய இந்த சனாதன சக்திகள், சனாதன சிந்தனைகள் இது எதிர்காலத்துக்கு நிச்சயமாக நல்லது கிடையாது. ஆனால் தூக்கி வீசி எறியப்பட வேண்டிய பாஜக கட்சி இந்த தேர்தலில் தூக்கி வீசி எறியப்படும். சரி, கண்டிப்பாக பேசுவோம். கனகராஜ் சார் உங்களுடைய நிறைவு கருத்து. சரி, கனகராஜ் சார் இணைப்பில் இல்லைன்னு நினைக்கிறேன், நம்ம பேசலாம். திரும்ப இவர் குமரவேல் சார்கிட்ட இணைப்பு கொடுங்க, பேசுகிறேன் நான். குமரவேல் சார், இப்போ என்னன்னா பீகார் தேர்தலில் தமிழ்நாட்டினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு? தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களினுடைய அந்த நலத்திட்டங்கள், இன்றைக்கு திராவிட மாடல் அரசினுடைய நலத்திட்டங்கள் இதெல்லாம் வந்து பீகார் எலெக்ஷன்ல எந்த அளவுக்கு எதிரொலிக்குது அப்படின்னு நீங்க சொல்லுங்க. பீகார் எலெக்ஷன்ல வந்துட்டு தமிழ்நாடோட பேஸ் பண்ணா வந்துட்டு மேனிஃபெஸ்டோ வந்து நிறைய வந்துட்டு அங்க வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஐயா வந்துட்டு சொன்ன மாதிரி வந்துட்டு மகளிர் தொகையை வந்துட்டு 1000 ரூபாய் வந்துட்டு கொடுத்தது வந்துட்டு இங்க வந்துட்டு தமிழ்நாட்டுல வந்துட்டு எப்படி வந்து மகளிருக்கு வந்துட்டு ஒரு எக்கனாமிக்கா வந்துட்டு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். அதே மாதிரி பீகார்ல வந்துட்டு 2500 ரூபாய் வந்துட்டு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு. இது வந்துட்டு இங்க இருக்க சார்ந்த மாதிரி தான். அதே மாதிரி வந்துட்டு சத்துணவு திட்டம் வந்து அங்க வந்துட்டு நிறைவேற்ற போறாங்க. அந்த மாதிரி நிறைய திட்டங்கள் வந்துட்டு இருக்கு. ஒரு சில திட்டங்கள் மட்டும்தான் வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு ரொம்ப போக்கஸா இது பண்ணிருக்கோம். அதே மாதிரி வந்துட்டு மாற்றுத்திறனாளிக்கு வந்து உதவித்தொகை, அதுக்கப்புறம் வந்துட்டு கைவிடப்பட்டவருக்கு வந்துட்டு ஓய்வூதியம், அந்த மாதிரி வந்து நிறைய திட்டங்கள் வந்துட்டு தமிழ்நாட்டை சார்ந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி வந்து ஐயா முதலமைச்சர் வந்துட்டு பீகாருக்கு வந்துட்டு போன மாசம் வந்துட்டு பிரச்சாரத்துக்கு போயிருந்தாரு. அது மூலியமா வந்துட்டு பீகார்ல சார்ந்தவங்க வந்து இங்க வந்து தமிழ்நாட்டுல நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு குடும்பத்தினருக்கு வந்து போன் பண்ணி நாங்க அடுத்த வாட்டியும் வந்துட்டு நாங்க வந்து பீகார்ல வந்துட்டு தீபாவளி வந்துட்டு கொண்டாடணும்னா நீங்க வந்துட்டு இந்தியா அலைன்ஸ் வந்துட்டு நீங்க வந்து ஜெயிக்க வச்சாதான் நாங்க வந்து அங்க குடும்பத்தோட இது பண்ண முடியும். ஏன்னா வந்துட்டு ஒரு குடும்பத்திற்கு வந்து ஒரு ஓட்டு, ரெண்டாவது வந்துட்டு அங்க ஒரு 10 லட்சத்துக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து உருவாக்குறதுக்கு வந்து நிறைய வந்து ஃபேக்டரி வந்துட்டு ஓபன் பண்றோம் வந்து சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்துட்டு பீகார்ல இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வந்து எல்லாமே வந்துட்டு 90% பீகார்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் போகணும்னு சொல்லிட்டு ஒரு சட்டங்கள் வந்து உருவாக்க போறாங்க. இது கூட வந்து உங்களுக்கு வந்துட்டு முஸ்லிம் யாதவ் ஒரு ஓட்டு இல்லாம வந்துட்டு பின்தங்கிய சமுதாய ஓட்டு வந்து நிறைய இருக்கு. அது வந்து போன வாட்டி வந்துட்டு சமுதாயத்தை வாக்கு எத்தனை சதவீதம் இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு கருத்தங்க வந்து இது பண்ணாங்க. அது மூலியமா வந்துட்டு நிறைய வந்துட்டு சப்போர்ட்டும் வந்துட்டு இருக்கு. இது மூலியமா வந்துட்டு அங்க வந்துட்டு இந்தியா அலைன்ஸ் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா குமரவேல் சார், ரொம்ப நிறைய செய்திகளை வந்து உங்களுடைய பக்கத்துல இருந்து எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, அதுவும் பீகாரில் இருந்து எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. நீங்க சொல்லுகின்ற அந்த நம்பிக்கையான தகவல்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் நம்பிக்கை கொடுக்கிறது. ஆனால் அதே நேரம் அதற்கு நேர்மாறாக மதிவாணன் சார் சொன்ன மாதிரி இந்த மோடி ஊடகங்கள் என்று சொல்லப்படுகிற ஊடகங்கள் அதை மாற்று செய்திகளாக நிறைய இங்க வந்து பரப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் அவர் சொன்னாரு. பேசுவோம் நம்ம தொடர்ந்து. கனகராஜ் சார், உங்களுடைய நிறைவு கருத்து. சரி, மதிவாணன் சார் அவர் இன்னும் இணைப்பில் வரலன்னு நினைக்கிறேன். உங்களுடைய நிறைவு கருத்தாக நீங்க சொல்லலாம். அதாவது பாஜகவுக்கு சிஎம் வேட்பாளர் வாய்ப்பை விட்டு கொடுக்கின்ற அளவிற்கு அங்கே வந்து நிதிஷ்குமார் தயாராக இருக்கிறார் அப்படின்னு ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் தயாராக இருக்கிறாருன்றது வந்து நம்ம சொல்லப்படுற வார்த்தையாக இருக்கும். ஆனால் பாஜகவோட கூட்டணி போன எந்த கட்சியாவது இங்கே உருப்படியாக இருந்திருக்கா? அது சிவசேனாவாக இருக்கட்டும், இல்லை அதிமுகவாக இருக்கட்டும், இல்லை எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி. இன்னைக்கு நிதிஷ்குமாரை விட அவர் ஒத்துக்கலைன்னா அவர் நீக்குவாங்க, இல்லை அவர் கட்சியை உடைப்பாங்க. அமித்ஷாவோட சமீப கால பேட்டியெல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்க. நாங்கள் அதிகப்படியான தொகுதியில் வெற்றி பெற்றா கூட நாங்கள் நிதிஷ்குமாருக்கு விட்டு கொடுத்தோன்னு தான் பேசுகிறோம். ஆனால் இந்த வாட்டி விட்டு கொடுப்போன்றதை அவர் பேச மாட்டாரு. அப்படின்னா என்னென்னா அமித்ஷாவுக்கு அது ஆல்ரெடி ஒரு அஜெண்டாவாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அப்போ தேர்தலுக்கு அப்புறம் ஒரு வேளை அவங்க அதிகப்படியான எம்எல்ஏ சீட்டு வாங்கிட்டா அப்போ அந்த கட்சியை உடைக்கவும் அவங்க தயாராக இருப்பாங்க. அதுக்கு உதாரணம் தான் சிவசேனா, அதுக்கு உதாரணம் தான் அதிமுக. இந்த மாதிரியான கட்சிகள் நம்ம முன்னுதாரணமாக இருக்குது. நீங்கள் கோவாவில் ஆரம்பித்து எல்லா மாநிலங்கள்லையும்
அவங்க கூட கூட்டணி போன எல்லா கட்சியும் டேமேஜ் பண்ணிருக்காங்க. அதை மாற்ற சிந்திக்க முடியாது. அந்த மாதிரியான பாஜக, அந்த மாதிரியான அமித்ஷா, அந்த மாதிரியான மோடியோட நிதிஷ்குமார்ன்ற மனுஷன், அதை நான் சொன்னேன்ல பல்டி மாமா அப்படின்னு சொன்னாரு, அதை திருத்தி பல்டி குமார்னு அப்படின்னு சொன்னேன். அவரோட பேரை லோக்கல்ல நிறைய பேர் அப்படிதான் பேசுறாங்க அங்க சமயத்துல. ஏன்னா அவர் ஒரே கூட்டணியில ஒரே காலகட்டங்களில் நீடிச்சுதே இல்லை. ஆனா நம்ம இங்க தமிழ்நாட்டில் பாருங்களேன், தொடர்ச்சியா 14 தேர்தலில் ஒரு கூட்டணியோட நிக்கிறோம், அந்த கூட்டணியோட தேர்தலை சந்திக்கிறோம், அந்த கூட்டணியோட தொடர்ச்சியா வெற்றி பெறோம். ஆனா அங்க அப்படி இல்லைன்றதை நம்ம நிதர்சனமா உணரணும். நம்மளுடைய திட்டங்களை காப்பி அடிச்சு பிஜேபி இந்த கூட்டணி வந்து அங்க ஆட்சி அமைக்க பிடிக்க ஆசைப்படுறாங்களே தவிர, அவர்களுக்கு சொந்தமா சிந்திச்சு சொந்தமா திட்டங்கள் கொண்டு வந்து அந்த திட்டங்கள் மூலமா வெற்றி பெறணும்ன்ற எண்ணமே சுத்தமா கிடையாது. தேர்தலை நேர்மையாக அந்த வழிமுறைகளில் சந்திக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து பாஜகவிற்கு கிடையாது, ரத்தத்திலே கிடையாது. சரி, அந்த அந்த ஜீன்லயே இல்ல, அது வெளியில பேசும், அவ்வளவுதான். சரி, கண்டிப்பா கண்டிப்பாக. கனகராஜ் சார், உங்களுடைய நிறைவு கருத்து ரொம்ப ரொம்ப சுருக்கமாக, நம்ம நிறைவு பகுதியில இருக்கோம், ப்ளீஸ். இல்ல, அவங்க ரொம்ப என்டிஏவை பொறுத்தளவுல இது சிரமம்னு நினைச்சதுனாலதான் எல்லா விதமான தகுடு திட்டங்களையும் செய்கிறாங்க. அதை தொடரவும் செய்வாங்க. நான் சொன்னது கூட நீங்க இவ்வளவு அதீதமா போவாங்களான்னு நீங்க கேட்டீங்க. உலகம் முழுவதும் பாசிஸ்டுகளை பத்தி நீங்க படிக்கும் போது இதையெல்லாம் செய்வாங்கன்னு ஒருத்தர் யோசிக்க முடியாத அளவுக்கு தான் செஞ்சிருப்பாங்க. எனவே வெற்றி இந்தியா கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை தட்டி பறிக்க அவர்கள் கடும் முயற்சி செய்வார்கள். தடுக்க வேண்டிய பொறுப்பு இந்தியா கூட்டணியில இருக்கவங்க பொதுவான மக்களுடைய கருத்துக்களும் அவசியம். கண்டிப்பாக சார். நன்றி 3 பேரும் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. சிந்தனை களம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.